அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் தமிழ்குமரன் அவர்களே, பேரவையின் மாவட்ட செயலாளர் கன்னியப்பன் அவர்களே, ICF எழிலரசன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற நலச்சங்கத்தின் தலைவர் தமிழ்மாறன் அவர்களே, துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்களே, இணைச் செயலாளர் ராஜாமணி அவர்களே, துணைத் தலைவர் அப்பல்லோ அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வியப்பூட்டும் பஞ்சபூதங்களும் உயிரூட்டும் நீர்நிலைகளும் என்னும் நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற எழுத்துச் செல்வர் கலைமாமணி முனைவர் அண்ணன் லேனா தமிழ்வாணன் அவர்களே, நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் மண்டல இயக்குனர் அன்பு சகோதரர் மு. சிவக்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மூத்த வழக்குரைஞர் கு. விஜயன் அவர்களே, தரமணியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற இணை பேராசிரியர் முனைவர் அனில்குமார் அவர்களே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இணை கட்டுப்பாட்டாளர் திருமதி கௌதமி பாலஸ்ரீ அவர்களே, முனைவர் பீமாராவ் PhD அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் ராஜாஜி பவன் சுந்தரராஜன் அவர்களே, ஜெமினி கணேசன் அவர்களே, கே. நடராஜன் அவர்களே, எல். ஞானமூர்த்தி அவர்களே, MS மணிவாசன் அவர்களே, டாக்டர் கே. செல்வம் அவர்களே, M. நடராஜன் அவர்களே, சி. மணி, சி. கஜேந்திரன், U. சிதம்பரநாதன், தர்மேந்திரா, எஸ். ராதாகிருஷ்ணன், விக்னேஸ்வரன், டி. கலைச்செல்வன், வி. சம்பத், மேரி செலீன், ஜி. ராஜ்குமார் ஆகிய பல்வேறு அமைப்புகளின் முன்னணி தலைவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற குருநானக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர், தகவல் உரிமை ஆணையத்தின் ஆணையர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற விழா குழுவை சார்ந்த தோழர்கள் நாதமுனி, சிட்டிபாபு, ஆதவன், தமிழ்ச்செல்வி, ஆனந்தி, பிரவீனா, சுப்பிரமணி, நாகராஜன் ஆகிய தோழர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற வான்முகில் வரதராஜன் அவர்களே, இந்த விழாவின் மையமாக அமர்ந்திருக்கிற விழா நாயகி, மூத்த விஞ்ஞானி, வியப்பூட்டும் பஞ்சபூதங்களும் உயிரூட்டும் நீர்நிலைகளும் என்னும் நூல் ஆசிரியர் திருமதி கே. பத்மாவதி அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்மாவதி அவர்கள் பணி நிறைவடைவதையொட்டி இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தோழர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பங்கேற்று அவரை வாழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பணி நிறைவு பாராட்டு விழா மட்டுமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் படத்திறப்பு விழா, அவர் படைத்திருக்கும் நூல் வெளியீட்டு விழா என்று இந்த விழா முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அரசு பணி என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நானும் ஒரு அரசு பணியாளர் என்கிற முறையிலே நன்கு அறிவேன். ஒரு குடும்பம் போல் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு துறையிலே அல்லது ஒரு அலுவலகத்திலே நாம் பணியாற்றி பின்னர் அங்கிருந்து ஓய்வு பெறுகிற போது ஓய்வு பெறுகிற ஒவ்வொருவருடைய உளவியலும் எவ்வாறு இருக்கும், மனநிலையும் எவ்வாறு இருக்கும் என்பதை என்னாலும் உணர முடியும். நான் அரசு பணியாளராக, நானும் ஒரு அறிவியலாளராக, இப்போது அது சயின்டிஸ்ட், அப்போது சயின்டிபிக் அசிஸ்டன்ட், ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தடய அறிவியல் துறையிலே பணியாற்றி இருக்கிறேன். ஒரு இடத்தில் பணியாற்றிவிட்டு இன்னொரு இடத்திற்கு பணியிட மாறுதல் தருகிற போதே பணியாற்றி கொண்டிருந்த அலுவலகத்தை விட்டு நம்மால் பிரிய முடியாது. ஐயோ, டிரான்ஸ்ஃபர் போட்டாங்களேன்னு மனம் பதறும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது கூட பிரச்சனை இல்லை, உடன் பணியாற்றியவர்களை விட்டுவிட்டு போகிறோம் என்கிற அந்த பதற்றம், படபடப்பு நமக்குள்ளே இருக்கும். ரொம்ப கடினமான ஒரு உணர்வு. அது ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட நம்மால அக்செப்ட் பண்ண முடியாது. நான் 11 ஆண்டுகள் தடய அறிவியல் துறையிலே அறிவியல் உதவியாளர், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், இப்போ அந்த ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர் அப்படின்னு நாமன்கிளேச்சர் பேரை மாற்றியாச்சு. நான் தான் அந்த முயற்சி எடுத்தேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது என்னுடைய துறை இது, எனக்காக இதில் செய்து தர வேண்டும் என்று அவரிடத்திலே வலியுறுத்தி அந்த பெயர் மாற்றம் செய்தேன். 11 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணியை விட்டு நான் விலக நேர்ந்தது, அரசியலில் ஈடுபட நேர்ந்தது. இந்த 11 ஆண்டுகள் பணியாற்றியதையே விட்டு வர முடியவில்லை. அந்த துறையை விட்டு வெளியே வர மனம் ஏற்கவில்லை. இன்றைக்கும் நான் அடிக்கடி அவர்களோடு தொடர்பு கொண்டு கலந்து பேசி பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு முதல் நாள், நேற்று இரவு தான் என்று கருதுகிறேன், நேற்று இரவு என்னோடு பணியாற்றியவர், எனக்கு பின்னர் பணியிலே சேர்ந்தவர், திருமணம் செய்து 2 மகள்கள் பெற்று அதிலே மூத்த மகளுக்கு திருமணம் வைத்திருந்தார். அந்த திருமண வரவேற்புக்கு போயிருந்தேன். அவர்களோடு நீண்ட நேரம் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டே பழைய நினைவுகள் எல்லாம் அசை போட்டோம். ஒரு அலுவலகத்திலே பணியாற்றுவது எவ்வளவு நெருக்கடிகளை கொண்டதாக இருந்தாலும் கூட, பல்வேறு கசப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் கூட, அந்த சூழல், அந்த வாழ்வு, அந்த அனுபவம் எக்காலத்திற்கும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கும். 33 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இப்போது பத்மாவதி அவர்கள் 33 வருஷம் தானே, 33 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இந்த துறையை விட்டு அவர் இன்றைக்கு வெளியேறுகிறார் அல்லது பணி நிறைவு பெறுகிறார். இப்போ எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்கும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ள முடியும். ஒரு பதற்றம் இருக்கும். இந்த இடமெல்லாம் அவருக்கு மறுபடியும் நெஞ்சிலே வந்து நிழலாடிக்கொண்டே இருக்கும். உறவாடிய தோழர்கள் அடிக்கடி கனவில் வந்து போவார்கள். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பது போல் உணர்வு மேலோங்கும். ஒரு நல்ல அனுபவம், மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இது இருக்கும். அவர் நம்மோடு இப்போது சிரித்து பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஆனால் உள்ளம் அப்படி இருக்காது. எதையோ இழப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும், எதையோ பறிகொடுப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும், யாரையோ விட்டு பிரிவதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும். மறுபடியும் இவர்களை எல்லாம் எப்போது நாம் பார்க்க போகிறோம் என்கிற எண்ணம் இருக்கும். நாளை காலை தூங்கி எழுந்ததும் அலுவலகம் போக வேண்டும் என்று இயல்பாக மனம் துடிக்கும். குளிச்சுட்டு ஆபீஸ் போகணும், ஆனா ஆபீஸ் போக முடியாது.
அவர் நார்மலுக்கு திரும்புறதுக்கு, இயல்பான நிலைக்கு திரும்புறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். இதற்கிடையில் உடன் பணியாற்றிய தோழர்களோடு தொலைபேசியிலே பேசி அவர்களோடு கொஞ்ச நாள் அரட்டை அடித்த பிறகுதான் அது அமைதியாகும். மனம் அது ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும். ஆகவே உணர்ச்சி ததும்பும் ஒரு அவை இது. நமக்கல்ல, பத்மாவதிக்கு. அவருடைய உளவியலில் இருந்து நாம் இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். 2 மணிக்கே போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மணிக்கு வந்துருங்க, 3 மணிக்கு வந்துருங்க, எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா அண்ணன் நேரநாத் தமிழ்வாணன் ரொம்ப நேரம் தவறாமை அவரிடத்துல சரியா இருக்கு. 3ன்னா 3க்கு வந்து நிற்பார். நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அது எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து உரிய நேரத்திற்கு போக முடியாத அளவுக்கு தோழர்கள் வந்து மறிச்சுக்குவாங்க. நான் 5 நிமிஷத்துல நீங்க ஒருத்தர் போய் சந்திச்சீங்கன்னா முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நெருக்கடி இருந்தா கூட, நீ முதலமைச்சர்லாம் ஆக வேண்டாம், எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு போங்க, என் போட்டோ செல்ஃபி எடுத்துட்டு போங்க, என் புத்தகத்தில் கையெழுத்து போட்டு போங்க. 5 மினிட்ஸ் அவரை போய் பார்த்தா நான் முதலமைச்சர் ஆயிடலாம்பா, இல்லை தம்பி ஆசைப்பட்ட மாதிரி நான் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். அது ஒரு கற்பனை தானே, சும்மா சொல்லி வருது. பெத்த பிள்ளைய ராஜா ராஜான்னு தூக்கி கொஞ்சம் போது உண்மையிலே அவன் ராஜா ஆக மாட்டான்னு அம்மாவுக்கே தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பிரதமராக போறார் அண்ணன் திருமாவளவன். பெத்த பிள்ளையை தாய் குஞ்சுவது போல் தோழர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அப்படி பிரதமராகக்கூடிய வாய்ப்பே இருந்தாலும் கூட நீ என்னோட நின்று செல்ஃபி எடுத்துக்கோ, போட்டோ எடுத்துக்கோ, கையெழுத்து போட்டு போ, அல்லது எனக்காக ஒருத்தட்ட போன்ல பேசிட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தோழர்கள் நம்மை சூழ்ந்து நெருக்குவார்கள். அது அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நான் வந்து காலையில் 7 மணிக்கு பார்வையாளரை சந்திக்க ஆரம்பித்தேன். 2 மணி வரையிலும் பயங்கர க்ரௌடு, அந்த கும்பல்லே கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் நேரம் பார்த்துட்டு அவசரமாக அப்புறம் சாப்பிட்றதுக்காக அசோக் நகர் போனேன், அம்மாவை பார்த்துட்டு சாப்பிட்டு வரலான்னு. அங்கேருந்து அலுவலகம் போயிருந்தேன்னா மாட்டியிருப்பாங்க. அங்கே ஒரு 300-400 பேர் மேலே, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மேலே எப்பவுமே காத்திருப்பாங்க. கும்பல் இல்லாத மாதிரி இருக்கும். நான் போகும்போது எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 400 பேர் வந்துடுவாங்க. அதனால் நாங்கள் அலுவலகம் கூட போகலை, அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தால் லேட் ஆயிடுச்சு. இப்போ பத்மாவதி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணன் லேனா வந்துட்டாங்க, மற்ற எல்லா அதிகாரிகள் பூரா வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக வருந்துகிறேன். நீண்ட நேரம் பேச வேண்டும், ஆனால் நேரம் இல்லை என்று அண்ணன் லேனா தமிழ்வாணன் அவர்கள் சொன்னார். எல்லோரும் அப்படித்தான் சொன்னார்கள், நானும் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். 3 மணிக்கு வந்திருந்தால் நிறைய பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும். பத்மாவதி அவர்கள் கல்லூரி காலத்திலிருந்து எனக்கு பழக்கம். துடிதுடிப்பான ஒரு ஆளுமை, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பு அவரிடத்திலே எப்போதும் உண்டு. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆளுமையும் அவரிடத்திலே உண்டு. ஒரு டிபெண்டன்சி இருக்காது. எந்த வேலையை செய்தாலும் நாமளே செய்யணும், நாமளே அதை சாதிக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கணும்னு. பெண்ணுன்னா ஆணை சார்ந்து இருக்கணுங்கிறது தான் அது உலகியல் வழக்கா இருக்கு. விமென்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் மென். ஆண்களை சார்ந்து தான் அவங்க வாழணும். அப்படி அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுமை பெண்களுக்கு வருகிற போது அவர்கள் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். அந்த வரிசையிலே பத்மாவதி அவர்கள் படிக்கிற காலத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன். அவர் துணிந்து முடிவெடுக்கக்கூடியவர், துணிந்து எதையும் செய்ய முனையக்கூடியவர், சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர். இன்றைக்கு அவர் பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறுகிற நிலை ஏற்பட்டாலும் கூட அவருடைய அந்த துடிப்பு என்பது கொஞ்சமும் நீர்த்து போகவில்லை. எனக்கு 60 வயசாகி போச்சு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்ன உடனே சில பேருடைய உளவியலே மாறி போயிடும். எல்லாம் தலைகீழ அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க,
நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு 60 வயசாகி போச்சு. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அந்த அடையாளமே இல்லை அவங்க மனசில், அவங்களோட முகத்தில். அலுவலகத்தை விட்டு பிரிய போகிறோங்கிற பதட்டம் இருக்கலாமே தவிர வயசாகி போச்சு, பணி நிறைவு பெற்று இப்போ ஓய்வு பெற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுத்து போன தன்மை அவரிடத்திலே தென்படவில்லை. ஆகவே இன்னும் அவர் 40 ஆண்டுகள் துடிப்புடன் இயங்குவார். உள்ளம்தான் ஆளுமை என்பது. மைண்ட் இஸ் த பவர். எப்பேற்பட்ட சாதனையாளர்களும் உள்ளத்தை கையாளுவதன் மூலம்தான் அந்த சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். உள்ளத்தை, மனதை எவ்வாறு நாம் கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை. மனம் என்கிற சொல்லிலிருந்துதான் மனிதன் என்கிற சொல்லும் பிறந்தது. மனுஷங்கிறதே மனசு, அதிலிருந்து பிறந்ததுதான் மனிதன். மனிதன்கிற சொல்லு தமிழ் சொல் மாதிரி வேற எந்த இதிலும் கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. இயற்கைன்னு நாம் சொல்றோம் இந்த பஞ்சபூதங்களை. ஆங்கிலத்தில் நேச்சர்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன விளக்கம் நமக்கு தெரியாது. ஆனால் இயற்கைங்கிறது எல்லாம் இயல்பாக அமைந்தவை அப்படின்னு பொருள், அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் செய்து உருவானதல்ல, இயல்பாக அமைந்தவை இயற்கை. மனத்தின் வடிவத்தை சார்ந்த இயக்கம், அதுதான் மனித குலம். அவன் மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் அவனுடைய தோற்றம், அவனுடைய மேனரிசம் இருக்கும், அவனுடைய ஆளுமை என்பது வெளிப்படும். இப்போ மனம் துடிப்பாக இருக்கிறது, மனம் இளமையாக இருக்கிறது என்றால் மனிதனும் இளமையாக இருப்பான். மனம் துடிப்பாக இருந்தால் அவன் எப்போதும் செயல்வீரியம் உள்ளவனாக இருப்பான். மனம் சோர்ந்தால் அவ்வளவுதான். பிசிக் எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் மனம் சோர்ந்தா முடியுது. உடல் எவ்வளவு பெரிய திடகாத்திரமான உடலா இருந்தாலும், ஆஜானுபாகுவான தோற்றம் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படிப்பட்ட ஒரு தோற்றமா இருந்தாலும் மனம் வளர்ச்சி அடையல அப்படின்னு சொன்னா அவன் வீக், முடியுது. பத்மாவதி அவர்களை பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் சிரித்துக்கொண்டே மகிழ்வோடு அணுகக்கூடிய ஒரு ஆளுமையாக நான் பார்த்த வரையில். அலுவலகத்தில் எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது. எப்பவுமே அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் சிரிச்சுக்கிட்டு தான் அணுகுவாங்க. அது எல்லாருக்குமான ஒரு இயல்பா இருக்காது. ஆகவே இந்த பணி நிறைவு அவருக்கு வயதாகிவிட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடியது அல்ல, அரசு அலுவலகத்தில் பணியாற்ற முடியாது என்று அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அரசு விதிகள் அதற்கு இடம் தராது. மற்றபடி அவர் அதே துடிப்போடு, அதே வீரியத்தோடு தொடர்ந்து இயங்கக்கூடிய மன வலிமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சிவக்குமார் அவர்கள் பத்மாவதி அவர்களோடு என்னை சந்தித்த போது பத்மாவதி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தையும் அந்த விழாவிலே வெளியிட விரும்புகிறோம், நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த புத்தகம் வெளிவருவதற்கும் இந்த வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்பதற்கும் சிவக்குமார் அவர்களின் முயற்சி முக்கியமானது. இந்த இடத்துல அதை நான் பதிவு செய்ய வேண்டும். அவர் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும், இந்த புத்தகத்தையும் எப்படியாவது வெளியிட வேண்டும் என்பதில் துடிப்பாக இருந்தார். அதில் முக்கியமாக மணிமேகலை பிரசுரத்தின் சார்பில் இந்த புத்தகம் வெளிவந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்பு சகோதரர் அருமையாக உரையாற்றினார் மணிமேகலை பிரசுரத்தை பற்றி. பெயர் தெரியல, சிவசண்முகநாதன். அது ஒரு மணிமேகலை பிரசுரங்கிறது ஒரு லெஜெண்ட், ஒரு அகராதி மாதிரி. எல்லா வகையான தேடல்களுக்கும் தீர்வு கிடைக்கிற ஒரு இடம் மணிமேகலை பிரசுரம். தொழில் செய்து முன்னேறுவது எப்படி, வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்வியை போட்டு புத்தகத்தை வெளியிடுவாங்க. மணிமேகலை பிரசுரம்
துடிப்பான இளைஞர்கள் அனைவருக்குமான ஒரு பெரிய வேடந்தாங்கல் மாதிரி அது. அங்கே போய் தான் எல்லாரும் புத்தகத்தை எடுத்து நிச்சயமா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மணிமேகலை பிரசுரத்தை அறியாமல் இருக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் 80s அந்த காலத்தில் மாணவர்களாக இருந்தவங்க. இப்போ கிட்டத்தட்ட 40-45 வருஷம் மணிமேகலை பிரசுரம் இன்னைக்கும் அதே புகழோடு நிற்கிறது. தமிழ்வாணன் அவர்கள் இருந்தபோது நாம் பார்க்கவில்லை. அவர் எழுதிய நிறைய புத்தகங்கள் புலன் விசாரணை பற்றிலாம் நிறைய புலன் விசாரணை பற்றிய புத்தகங்கள்லாம் நிறைய உண்டு. துப்பறியும் நாவல்லாம் நிறைய எழுதுவார். இவர் அவருடைய பிள்ளை. அவரை பின்பற்றி மக்களை எந்த அளவுக்கு தன்வயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்வயப்படுத்தக்கூடிய எழுத்தாற்றல் மிக்கவர். பக்கம் பக்கமா எழுதினா எவனும் படிக்க மாட்டான். ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு பக்க கட்டுரைகள். ஒரு பக்கம்னா சரி ஒரு பக்கம் தானே படிச்சிரும்னு நின்று இப்போ இன்னைக்கெல்லாம் அதை விடவும் சுருக்கிட்டாங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ் 30 செகண்ட்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். 30 நொடிக்கு மேலே ஒரு விஷயத்து மேலே மனுஷனால இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி ஆயிடுச்சு. இதை இவர் 40 வருஷம் முன்னாடி உணர்ந்து ஒரு பக்க கட்டுரை எழுதுகிறார். 100 பக்க புத்தகம் போட்டா இவனும் படிக்க மாட்டான். ஒரு பக்கம் எழுதினா நல்லது, கவனிப்பான். இப்ப 250 ஒரு பக்க கட்டுரைகள் புத்தகத்தை பத்மாவதி கொடுத்திருக்கிறார். அவர் வெவ்வேறு பிரச்சனைகள் குறித்து, கரண்ட் அஃபேர்ஸ், நாட்டு நடப்புகள் குறித்து அவ்வப்போது அவர் எழுதுகிற கட்டுரை ரொம்ப பிடிக்கும். கல்கண்டு அதில் அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்த அந்த புத்தகங்கள்லாம் கட்டுரைகள்லாம் நிறைய தாட் ப்ரோவோக்கிங் ஆர்டிகிள்ஸ், சிந்தனையை தூண்டக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல பேச்சாளர் யார் அப்படின்னு சொன்னா அழகு நடையில் எழுதுறது அல்லது அலங்கார நடையில் பேசுறது அல்ல. நல்ல எழுத்து, நல்ல பேச்சு. எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குங்கிறதா நல்ல எழுத்து, நல்ல பேச்சு. இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் பேச்சும் சரி, எழுத்தும் சரி. ஒருத்தர் கேட்கிற போது அல்லது படிக்கிற போது நமக்கு தெரியாத விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது நல்ல எழுத்து. நமக்கு தெரியாத விஷயங்களை இவர் பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பேச்சு. இன்ஃபர்மேஷன் இல்லாம வெறும் அடுக்கு நடையில பேசினா அதுல ஆவேசமா பேசினாதான் நல்ல பேச்சுலாம் கிடையாது. அடுக்கு நடையில பேசினாதான் நல்ல பேச்சு அப்படி கிடையாது. அதே மாதிரி அழகு தமிழ்ல எழுதுறோம் அப்படிங்கிறதுக்காக எதுகு மோனையை பிடிச்சு எழுதணுங்கிறது கிடையாது. இப்ப நம்ம பத்மாவதி அவர்கள் எதுகு மோனை பற்றி கவலைப்படல. மேட்டர், மெசேஜ், கண்டென்ட், அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு. அவங்க எழுதியிருக்கிறது கவிதை நடையில இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதுக்காக அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கல. எதுகை மோனை வரணும் அப்படின்னு. கண்டென்ட் தான் முக்கியம். நிறைய இடங்கள்ல ஆங்கில சொல் கிட்னியே எழுதியிருக்காங்க. கார்பனேட் தான் எழுத முடியும். பைகார்பனேட் தான் எழுத முடியும். அப்ப அதுக்காக போய் எதுகை மோனை தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஆகவே பத்மாவதி அவர்கள் இந்த புத்தகத்தை மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இது நிறைய போய் ரீச் ஆகும், மாணவர்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். மணிமேகலை பிரசுரத்துக்கு போகாத மாணவர்களே இல்லை. இந்த புத்தகத்தை அந்த பிரசுரம் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் பெரும்பாலான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு போய் சேரும், இளைஞர்களுக்கு போய் சேரும். அந்த வகையிலே வியப்பூட்டும் பஞ்சபூதங்களும் உயிரூட்டும் நீர்நிலைகளும் என்கிற இந்த புத்தகத்தை மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டது போற்றுதலுக்குரியது, மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த புத்தகம் குறித்து பலரும் தங்களுடைய வியப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனக்கு நான் மருத்துவ சிகிச்சையில் இருந்தப்ப இவங்க என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரே ஒரு பக்கம் வாழ்த்துறை கைப்பட எழுதி கொடுங்க, சும்மா வாழ்த்துக்கள் எழுதி கொடுத்தா கூட போதும், நாங்கள் புத்தகத்தை வைக்கணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, என்னன்னு தெரியாம படிக்காம நான் என்னத்தை எழுதுறது, நீங்க முதல்ல அந்த தலைப்பு அதுல உள்ள கண்டென்ட் முடிஞ்ச அனுப்புங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. அதை படிச்சுட்டு நான் ஒரு பக்கம் எழுதினேன். அது இதில் இடம்பெற்று இருக்கிறது. பத்மாவதி அவர்களின் இந்த முதல் அறிவியல் சார்ந்த படைப்பில் என்னுடைய வாழ்த்துறையும் இடம்பெற்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக பத்மாவதி அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் மணிமேகலை பிரசுரத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இப்போ இவங்க நீரியல் துறையில அறிவியல் வல்லுநரா இருக்கிறாங்க, மூத்த விஞ்ஞானி, சீனியர் சயின்டிஸ்ட். இந்த நீர்
குறித்து அவர் எழுதத் தொடங்கி ஒட்டுமொத்தமாக பஞ்சபூதங்கள் பற்றியும் தம்முடைய ஞானத்தை இதிலே கொட்டி இருக்கிறார். இந்த பஞ்சபூதங்கள் குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்து கொள்வதன் மூலம் மனிதன் தனக்கு வாழ்க்கையில் நேருகிற அவ்வளவு குழப்பங்களுக்கும் தீர்வு காண முடியும். மனிதன் பிறக்கிறான், 70-80 வயசு வரை வாழறான், 100 வயசு வாழறான், சுற்றுப்புறத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இறந்து போறான். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை புரிந்து கொள்வதிலும் நமக்கு பெரும் போராட்டம். நாம் வாழக்கூடிய இந்த இயற்கையை பற்றி அறிந்து கொள்வதிலும் நமக்கு பெரிய முனைப்பு இருப்பதில்லை. அவ்வாறு நாம் வாழக்கூடிய இந்த பூமி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், நாம் பூமியில் இருக்கிறோம், பூமி பிரபஞ்சத்தில் இருக்கிறது. பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் என்று சொல்வது ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம் இதை பல பேர் வச்சு அழைக்கிறோம். அண்டம் சொல்றோம், பேரண்டம் சொல்றோம், அல்லது உலகம் சொல்றோம், வெவ்வேறு பெயர்களை சொல்றோம். அவன் வாழக்கூடிய இடம் தான் சிலருக்கு உலகம், அவனுடைய கற்பனைகள் தான் சிலருக்கு உலகம். மனிதனால் மதிப்பிட முடியாதது, அளவிட முடியாதது, அதனுடைய டைமென்ஷன் மனுஷனுக்கு தெரியாது. நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, இத்தனை பக்கத்தோட இருக்கு, இது இதனுடைய அத்தனை பக்கங்களும் நம்மால பார்த்துட முடியும், இது மனிதனால் பார்க்க முடியாது. ஆனால் நாம் இந்த பேரண்டத்திற்குள் மதிப்பிட முடியாத ஒரு சிறு உயிரினங்கள் வாழ்கிறது. இதுவரையில் நமக்கு தெரிந்த உண்மை. வேற எங்க உயிரினம் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பால் வீதின்னு சொல்றாங்க. அந்த பால் வீதிக்குள்ள ஒரு சூரிய மண்டலம் சொல்றாங்க. அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள சூரியனை சுற்றி பிற கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படிங்கிறது இதுவரை நமக்கு சயின்ஸ் சொல்லி தந்திருக்கு. அதுல பூமிங்கிறது ஒரு துணைக்கோள் தான். ஒரு சின்ன சாதாரண ஒரு அல்லது உயிரினம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. செவ்வாய்க்குள்ள போனா மனுஷன் செவ்வாயில உயிர் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் முதல்ல எதை தேடுறான்? ஈரம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நீர் எவ்வளவு முதன்மையானது, பெரியது, கற்பனை செய்ய முடியாதது. அது எவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு எங்க எண்டு தெரியாது. நோ எண்ட், ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பார்க்கிற போது ஒவ்வொன்றும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குற போது ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த ரத்த நாளங்களுடைய இயக்கம், நம்முடைய சுவாச மண்டலத்தினுடைய இயக்கம், அந்த சுவாச மண்டல நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையும் எப்படி இயங்குகிறது, இதயம் எப்படி உற்பத்தியான நாளிலிருந்து சாகிற வரையிலும் தொடர்ந்து இயங்குற உறுப்பு இதயம். ஒரு செகண்ட் கூட அது ஓயாது. 100 வருஷம் இருந்தால் 100 வருஷம் தொடர்ந்து அது இயங்குது. இதையெல்லாம் எப்படி தன்னியல்பா உருவாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி மனுஷனுக்கு. அதனால இதை யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறாங்க, அவன் தான் கடவுள். கடவுள் தான் இது எல்லாத்தையும் கரெக்டா அது மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு உலகம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். மனித உடல் என்பதும் இயற்கை தான். இயற்கையில நம்முடைய ரத்தம் நீரோட சம்பந்தப்பட்டது, மூச்சு காற்றோடு சம்பந்தப்பட்டது, எலும்பு மண்ணோடு சம்பந்தப்பட்டது, நெருப்பு நம் உடல்ல ஆற்றலா எப்போதும் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஹீட் இஸ் த எனர்ஜி. நெருப்பு தான் வெப்பம் தான் ஆற்றலா மாறுது, இயக்க ஆற்றலாக மாறுகிறது. சாப்பிட்ற எல்லாமே வெப்பமா மாறி அதுக்கு பிறகுதான் அது ஆற்றலா இயங்கு. கையை அசைக்கிறது ஒரு மொமெண்ட், அது ஒரு மூமெண்ட்.
அதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது. இந்த ஆற்றலுக்கு நமக்கு வெப்பம் தேவைப்படுகிறது. இந்த வெப்பத்தை தருவது நாம் உண்ணுகிற உணவு, குடிக்கிற நீர் எல்லாம் சேர்ந்துதான் இந்த எனர்ஜி வருது. இப்ப உடலுக்குள்ள நெருப்பு இருக்கு, உடலுக்குள்ள நீர் இருக்கு, உடலுக்குள்ள மண் இருக்கு, உடலுக்குள்ள காற்று இருக்கிறது. மனுஷன் செத்த உடனே காற்றோட போயிருது. எலும்பு மட்கி மண்ணாகிறது. ரத்தம் காய்ந்து ஆவியாகி விடுது, அதுல இருக்கிற ஈரம் போயிருது. நெருப்பு செயலிழந்து விடுகிறது. உடம்புல இருக்கிற வெப்பம் நீர்த்து போயிடும். உடம்பு சில்லுன்னு ஆயிரும். செத்து போயிட்டான உடம்பு சில்லுன்னு ஆயிரும். அப்புறம் விரைச்சிக்கும். நோ ஹீட். மனுஷன் உயிரோட இருக்கிறானா தொட்டு பாரு, கையை தேய்ச்சி பாரு, சூடா இருக்குப்பா, அப்ப உயிரா இருக்கிறான். தேய்ச்சி பார்க்கும்போது உயிர் சூடு இல்ல, சில்லுன்னு ஆகி போச்சு, முடிஞ்சிச்சு பார்க்கறாங்க. வெப்பம். இப்ப ஆகாயம் மனுஷன் உடம்புல இருக்கா? 5 பஞ்சபூதங்களும் கலந்த கலவைதான மனித உடல், மனித பிறவி. ஆகாயம் இருக்கான்னா இருக்கு. எது ஆகாயம்னா மைண்ட் இஸ் தி ஸ்கை. மனுஷனுக்கு மைண்ட் இருக்கு பாருங்க, மனம், உள்ளம் இருக்குல்ல, அதுதான் ஒரு பரந்த வெளி. உள்ளம் தான் ஆகாயம். உள்ளம்ங்கிறது ஒரு உறுப்பு இல்லை. ஆனா நாம உள்ளத்தை தொடும்போது இதயத்தை தொடுறோம். இதயத்தில் வச்சிருக்கிறேன், மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஏன் இதயத்தை காட்டுறோம்னா, இதயத்துக்குள்ள எதையும் போய் வைக்க முடியாது. நினைவுகள் இதயத்துக்குள்ள கிடையாது. நினைவுகள் மைண்ட்ல தான் இருக்கு. யாரும் மனசுல காட்டுறதா, என் மைண்டுக்குள்ள ஒன்று வச்சிருக்கேன் யாரும் சொல்றது இல்லை. என் இதயத்துக்குள்ள வச்சிருக்கிறேன்னு தான் சொல்றான். இதயத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, மனம் எந்த வேகத்தில் துடிக்கிறதோ அதற்கு ஈடு கொடுத்து துடிக்கிற ஒரே உறுப்பு இதயம் தான். உடனே அது ரியாக்ட் பண்ணும். மகிழ்ச்சியா இருந்தா உடனே அது எக்ஸைட் ஆகும். சோகமா இருந்தா உடனே எக்ஸைட் ஆகும். உடனே பல்ஸ் கூடிடும். அதை உடனே வெளிப்படுத்துறது இதயம் தான். அதனால தான் இதயத்தை சொல்றாங்க. இப்ப மைண்டுங்கிறது எங்க இருக்கு? இதயத்துல இருக்கா? இல்ல. மூளையில இருக்கா? மூளையில நினைவுகள் இருக்கு. ஆனா மூளை மட்டுமே மைண்ட் இல்லை. மைண்ட் அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல ஒரு ஆகாயமா இருக்கு. பிறந்ததிலிருந்து சாகிற வரை நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு பாருங்க. படிக்கிறது மூலமா, பேசுறது மூலமா, பழகிறது மூலமா, சாப்பிட்றது மூலமா, நம்மோடு சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களின் மூலமாக நாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் பாருங்க உள்ளுக்குள்ள. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மைண்டா உருவாகுது. அது ஒரு வெளி, அது ஒரு ஆகாயம் போன்ற ஒரு உறுப்பு. மனம் என்பது மனிதனின் 6வது உறுப்பு. 5 ஐம்புலன்கள்னா அது 6வது புலன். 6வது புலன். ஆகவே மனிதனும் ஒரு இயற்கை தான். நாம என்ன நினைக்கிறோம்? செடி கொடி தான் இயற்கைன்னு நினைக்கிறோம். நம்மளை அதை அந்நியப்படுத்திக்கிறோம். தனியா பிரிஞ்சு நிற்கிறோம். நம்ம இயற்கையோடு சம்பந்தப்பட்டதில்லை. இயற்கைன்னா நேச்சர்னா செடி கொடி காற்று, இதுதான் இயற்கை அப்படின்னு நினைக்கிறோம். மனுஷனே இயற்கை தான். மனிதனுக்கு மற்ற இயற்கையிடம் இல்லாத ஒன்று மனம் என்பதுதான் சிறப்பு. மனம் என்பதுதான். அந்த மனத்தை எப்படி கையாளுவது என்று சிந்தித்தவர்கள் தான் மகான்கள் ஆனார்கள். அவங்க தான் இயேசு பெருமான், அவர் தான் கௌதம புத்தர், அவர் தான் நபிகள் நாயகம். அவங்க தான் மனித குலத்தை வழிநடத்தும் போது அவர்களுக்கு மனதை எவ்வாறு கையாளுவது என்று சொல்லுவதற்காக தோன்றியவர்கள் தான் அவர்கள். How to handle your mind, how to develop your mind power, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லுவதற்காக தோன்றிய மகான்கள் தான் இன்றைக்கும் மனித குலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ இதையெல்லாம் இப்படி பின்பற்று, இதையெல்லாம் கையாள வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் அப்படின்னு வழிமுறைகளை சொல்லித்தராங்க. இப்ப பத்மாவதி அவர்கள் இந்த பஞ்சபூதங்களை பற்றி வெறும் ஒரு ஆபீசரா, சயின்டிஸ்டா கொடுத்த வேலையை, அன்னைய வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போனோம், ரைட், சம்பளம் வாங்கணும், முடிஞ்சுது அப்படின்னு இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு தேடல், அவங்களுக்குள்ள ஒரு முனைப்பு. லேர்னிங் என்பது டில் தி லாஸ்ட் பிரீத், சாகிற வரையிலும் மனுஷனுக்கு லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இருந்துகிட்டே, அப்படி இருக்கிறவங்க பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. லேக் ஆஃப் லேர்னிங் தான் நிறைய கன்ஃபியூஷனுக்கு காரணம்.
லேக் ஆஃப் லேர்னிங். கற்றுக்கொள்வதற்கு யார் முனையவில்லையோ அவர்கள் நிறைய கடினமான சூழல்களை சந்திக்க நேரும். கற்றுக்கொள்வது என்கிற அந்த முனைப்பு இருக்குதே, அதுக்கு வந்து ஒரு வயசு கிடையாது. நான் 10 வயசுக்குள்ள தான் கற்றுக்கணும், 20 வயசுக்குள்ள கற்றுக்கணும், 40 வயசுக்குள்ள கற்றுக்கணும், அதெல்லாம் கிடையாது. நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும் நம்ம கற்றுக்கலாம். இப்போ பத்மாவதி அவர்கள் இந்த படைப்பை பார்க்கிற போது அவங்க இது ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து தொகுத்து அப்படி எழுதிட்டாங்களாம் கிடையாது. சிவகுமார் கேட்டாரு, அதனால வந்து 10 பக்கமா இருந்த புத்தகத்தை 100 பக்கமா வந்து மாத்தி அங்கிருந்து கலெக்ட் பண்ணி, இப்ப எல்லாம் புத்தகம் போடுறதெல்லாம் கூகுள்ல இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து டக்கு டக்குன்னு போயிட்டு கம்பேர் பண்ணிட முடியும். அது பெரிய ஞானம் தேவை இல்லை. எதை போட்டு நீங்க டைப் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து இப்போ குவியம், பக்கமா வந்து குவியம். அதில் சிலதை செலக்ட் பண்ணி நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி ஒரு புத்தகம் போட்டுற முடியும். ஆனால் பத்மாவதி அவர்கள் அவங்களுடைய 33 years எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வெறும் நீர் சம்பந்தமான வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகாம அந்த நீரை பற்றி அவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் காலத்திலும் ஆழ்ந்து சிந்திச்சிருக்கிறாங்க. அதை பற்றிய தேடல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய படைப்பில் நமக்கு தெரிய வருகிறது. நிறைய நமக்கு தெரியாத பல புதிய சொற்கள், புதிய செய்திகள் ஏராளமானவை இருக்கின்றன. அதை நான் வந்து இப்போ ஒவ்வொரு பக்கமும் எடுத்து சொல்ல விரும்பல. சில விஷயங்களை வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ரொம்ப பொறுப்புணர்வோட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு பக்கம், அதுல அண்டத்தின் வலியும் அகலாத தூசியும் அடங்கி கிடப்பதே நெபுலா மேகம். நெபுலா அப்படின்னு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு வைக்கிற பெயர். அதுல அண்டத்தின் வலின்னா காற்று. இப்ப காற்று அப்படிங்கறத நம்ம வாயுன்னு சொல்றோம். நீர் எடுத்துக்கிட்டா 2ஆ உடைச்சா ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் வருது, H2O. 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். அதை உடைக்கிற போது வாயுவாகும். நீ எந்த பொருளை உடைச்சாலும் அது கடைசியா அல்டிமேட்டா வாயுவா தான் வரும். கெமிக்கலை உடைச்சாலும் சரி, நீரை உடைச்சாலும் சரி, எந்த ஒரு திடப்பொருளை உடைச்சாலும் சரி, திரவ பொருளை உடைச்சாலும் சரி, அது ஒரு கட்டத்தில் கெமிக்கலா மாறி கெமிக்கல் கடைசியா உடைச்சாக்க அதுவும் வாயுவா தான் வரும். 2 வாயுக்கள் இணைந்து தான் ஒரு மூலக்கூறு உருவாகிறது, 2 அணுக்கள் சேர்ந்து. அப்ப அது வாயு மண்டலம், அதுதான் அண்டத்தின் வலினா அந்த வாயு வலியால் வாயு கோலம் தான் பிரபஞ்சமே, மொத்த பிரபஞ்சமே அதுதான். அது வந்து எப்படி என்னென்ன ப்ரொபோர்ஷனேட்ல வந்து ஒன்னோட ஒன்று சேருதோ அந்தந்த இடத்துல அதுக்கு வெவ்வேறு பேர். ஆவியா இருக்கிறது குளிர்ந்தா நீரா மாறுது. நீர் வந்து மறுபடி ஒரு பொருளோட சேர்ந்தா அது திரவமா மாறுகிறது. திரவம் வந்து மேலும் இன்னொரு பொருளோட சேர்ந்தா அது திடமாகிறது. திடம் இன்னொரு பொருளோட சேர்ந்தா அது இறுகி போகுது. இறுகினது இன்னும் திடமாகனா அது பாறை ஆகிறது. அது மேலும் சில பொருளோட சேர்ந்தா இப்படி அது போயிட்டே, திருப்பி அதை நீங்க உடைச்சிங்கன்னா மறுபடியும் அது ஆவிக்கு தான் போய் நிற்கும். அண்டத்தின் வலியும் அகலாத தூசியும் அடங்கி கிடப்பதே நெபுலா மேகம். ஒளிச்சுடர் ஒன்று தோன்றி ஒடுங்கிய உருவமே, அதான் ஒடுக்கின் உருவமே உலக அண்டமாகும். இப்ப பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிக் பேங்கா, அந்த தியரி, அதைத்தான் அதில் சொல்றாங்க. அதுல அதுக்கு கீழே சொல்றதுதான் அந்த பக்கத்தில் எடுத்தேன். அத்திப்பழம் போல் அமைந்ததே அவனியில் பேரண்டம் என்று பெயரிட்டார். அத்திப்பழத்தை நீங்க இப்படி உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ள நிறைய சின்ன 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 கோலங்களா இருக்கும், துணுக்குகளா பந்து உள்ள நிறைய பால்ஸ் இருக்கும். அத்திப்பழமே ஒரு பால், அதுக்குள்ள உடைச்சிங்கன்னா ஏகப்பட்ட பால்ஸ் இருக்கும். இந்த அண்டம் அப்படிதான் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோள்கள் சுற்றி வருகிற, இயங்கி வருகிற, ஒன்றோடு ஒன்று ஈர்த்து அது சமநிலையில் இருக்கு. ஒரு விசை இன்னொரு விசையை இழுத்து பிடிக்கிறதுனால அது சமநிலையில் நிற்குது. அது எதுக்கும் தாங்கும் பொருள் இல்லை, தூண் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு தூண் கிடையாது, தாங்கி நிற்கிற ஒன்று இல்லை. ஒரு விசை இன்னொரு விசையோடு ஒன்றை ஒன்று ஈர்த்து நிற்பதால் அப்படியே அது அந்த இடத்துல நிற்கிறது. அதே நேரத்தில் சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது. அது எப்படி சுழன்று கொண்டு இருக்கிறது, இதை வந்து இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். அதை வந்து இவங்க தன்னுடைய பாணியில் எழுதியிருக்கிறாங்க. அத்திப்பழம் போல் அமைந்ததே அவனியில் பேரண்டம் என்று பெயரிட்டார். அத்தியின் வித்து அனைத்துமே சிற்றண்டம், சின்ன சின்ன அண்டங்கள், அதில் உள்ள ஒவ்வொரு வித்தும் அறிந்தே பெயரிடும் தமிழினமே.
1008 பேரண்டம் அமைந்து உருவானதே அவனியில் ஒரு புவனம். புவனம் பல கூடி இங்கு புதிதாய் புகுந்ததே ஒரு சாகரம். 7 சாகரம் இணைந்து வந்ததே இனியதொரு பதம் என பகருவோர் பாரில். பதம் சொல்றாங்க. 7 சாகரம் இணைந்து ஒரு பதம். பதப்பழம் கூடி கைகோர்த்து படைத்த படைப்பே இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை பத்தி ஒரு விளக்கம். இதை நம்ம கற்பனை கூட செய்ய முடியும். பதம்ங்கிற சொல்ல இப்ப நான் இன்னைக்கு தான் இதுல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். 7 சாகரம் சேர்ந்து ஒரு பதம். பல பதம் கூடி கைகோர்த்து 814 பதம் சேர்ந்து கைகோர்த்து. இது 11 சித்தர் பாடல்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. கீழே நன்றி 11 சித்தர்னு போட்டிருக்காங்க. நன்றி அதுக்கு கீழே போட்டிருக்காங்க. இப்ப அது தேடல் எப்படி முயற்சி எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது பாருங்க. இங்க இருந்து வெறும் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டுல வேலை செஞ்சுட்டு அந்த கொடுத்த வேலை அண்ணனை அசைன்மெண்ட் முடிச்சுட்டு போகல. அவங்க 11 சித்தர் பாடலையும் எடுத்து படிச்சிருக்கிறாங்க. படிச்சு அதை கண்டுபிடிச்சு இதெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப இந்த பிரபஞ்சம் நம்முடைய பிரபஞ்சத்துல வாட்டர் எந்த அளவுக்கு இருக்கு? சால்ட் வாட்டர் 97%, போலார் ஐஸ் கேப்ஸ் 2% தான். துருவ பனி வடபுலத்திலும் தென்புலத்திலும் பனியா உறைஞ்சிருப்பது ஒட்டுமொத்த நீரின் அளவுல 2%. ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர்ங்கிறது 1% தான். 97% சால்ட் வாட்டரா இருக்கு. இது 97% ஃப்ரெஷ் வாட்டரா இருந்தா நமக்கு முன்னால இருந்தவனே பூரா அழிச்சுட்டு போயிருப்பான், குடிச்சு வேஸ்ட் பண்ணிருப்பான். 97% சால்ட் வாட்டரா இருக்கிறதுனாலதான் ப்ரொலாங்கடா இருக்குது உலகம் உயிரோட இருக்கிறது. 1% தான் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த 1%த்துல 8% தான் நாம் குடிக்கிறோமா அவங்க போட்டிருக்காங்க. பருகும் நீர் அது அளவு போட்டிருக்காங்க. டோட்டல் 1%ல அந்த 1% நன்னீர்ல மனுஷன் இன்னைக்கு வரலும் குடிச்சு பயன்படுத்தி பருகும் நீர் வெறும் 8%. 97% சால்ட் வாட்டரா இருக்குது. புவி மீது புதைந்த புவனம் நீர் கணக்கில் உப்பு நீர் 97% ஆகும். உண்ணும் நீர் என்னும் நன்னீர் உலகத்து நீரில் உள்ள நீர் 1%. துருவ பகுதியில் பனிமுகடெல்லாம் படரும் பனிப்பாறை நீர் 2% ஆகும். நன்னீரின் கணக்கில் நாம் உண்ணும் நீர் 8%. இது எந்த அளவுக்கு இந்த நீர் தொடர்பான தேடலில் தீவிரமாய் இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை விட முக்கியமா பாருங்க, உண்ணும் உணவின் உற்பத்தி பெருக்கும் உழவின் உயிரான விவசாயத்திற்கு 80%, தொழில் வளர துறை உயர தொழிற்சாலைக்கு 10%. இப்ப இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துற நீர் நிறைய செலவு பண்றோம், ஆனா அது 10% தான் செலவு பண்றாங்க. நம் வாழ்விற்கு ஆதாரம் வளர்ச்சியின் பொருளாதாரம் புதைந்து கிடப்பது நிலத்தடி நீரில். மண்ணீரும் மண்ணில் இருக்கிற நீரும் மறை நீரும். மறை நீருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய டிபேட்டுக்கு உள்ளாகி இருக்கு. ஒரு 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 ஆடை ஒரு சட்டை தைக்கணும்னா அந்த சட்டை தைக்கிறதுல மறை நீர் இருக்கு. ஒரு காஃபி குடிக்கிறோம்னா அந்த காஃபில இருக்கிற தண்ணி இல்லாம மறை நீர் இருக்கு. என்ன மறை நீர்? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு தண்ணி பயன்படுத்துறோம். இப்போ காஃபி கொட்டையை பயிரிடுறதுக்கு ஒரு தண்ணீர் பயன்படுத்துறோம், அது காஃபி கொட்டையை வந்துடுது. அதை அரைச்சி அதை பாலில் கலக்கிறோம். அந்த பால் காஃபி கொட்டை இதை உற்பத்தி செய்யறதுக்கு பால் உற்பத்தி செய்யற மாட்டுக்கு நீர் இது புல் போடுறோம். புல்லு விளைவிறதுக்கு நீரை பயன்படுத்துறோம். அந்த நீரெல்லாம் இதுல மறை நீர் ஆகுது ஒரு பொருளை உற்பத்தி பண்றது. மறை நீர் பற்றிய விழிப்புணர்வுங்கிறது இப்ப இந்த நூற்றாண்டுல பெருசா விவாதிக்கப்படுகிறது, உருவாகி வருகிறது. நாம எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து நிறைய ஆடைகள் எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்ம நாடு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுது. கார்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் அமெரிக்காவுக்கு போகுது. திருப்பூர் பின்னல் ஆடைகள் இங்கிருந்து தான் யூஎஸ் போகுது, இது யூரோப் போகுது. நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய அந்நிய செலாவணி அந்த நாட்டுக்கு கொண்டு வரோம். அப்படின்னு எவ்வளவோ வளர்ச்சி அடைந்த வல்லரசு அவன் ஊர்ல பருத்தியை உற்பத்தி பண்ண முடியாதா? அவன் ஊர்ல ஜின்னிங் ஃபேக்டரி போட முடியாதா? அவன் ஊர்ல பின்னலாடை கம்பெனியை தயாரிக்க முடியாதா? அவனால ஏன் அங்க டிஷர்ட் தயாரிக்க முடியாதா? அவன் ஏன் இந்தியாவில் வாங்கணும்? மறை நீரை பாதுகாப்பதற்கு தான் தண்ணி அவன் செலவுபடுத்த விரும்பல. அவன் ஊர்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் அவன் செலவு பண்ண விரும்பல. அவன் தண்ணீரை செலவு பண்ண விரும்பலங்கிறத விட அது ஒரு பக்கம்.
நன்னீரை மாசுபடுத்த விரும்பல. அதனால வரக்கூடிய கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகளை வந்து அவன் வந்து ஆற்றுலையோ ஓடையிலையோ நல்ல தண்ணீர்லையோ அதை கலக்க அவன் விரும்பல. மேன் பவர், மனுஷன் அங்க வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுத்தா அவனுக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு கொடுத்தா தண்ணி செலவு பண்ணணும். அடுத்து 3வது உலகப் போர் வரும்னா அது நீரால் தான் வரும்ன்றான். வாட்டர் ஸ்கார்சிட்டிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா இன்னைக்கு மாறிட்டு வருது. அவர் முன்னாள் இயக்குனர் பேசினார். நான் மாணவராக இருக்கும்போது எப்படி தண்ணி வந்தா, அதுக்கப்புறம் எப்படி வாலி போச்சு, வாலி அப்புறம் எப்படி கீழே போச்சுன்னு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டு வந்தார். நிலத்தடி நீர் மட்டம் எப்படி கீழே போய்கிட்டே இருக்கு, இது எதிர்காலத்தில் மனித குலத்தை எப்படி பாதிக்கும், இது ஒரு பெரிய கொஸ்டின். இன்னைக்கு ஒரு சேலஞ்சபிள் இஷ்யூவா இன்னைக்கு மாறிட்டு வருது. இவங்க அதை வந்து மண்ணீரும் மறை நீரும் விண்ணீரும் விளைவது கண்ணீரை களைவது நம் மண்ணீரே ஆகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நீரின் சுழற்சி பற்றி, நீரின் தன்மை பற்றி, அதனுடைய காரத்தன்மை, அமிலத்தன்மை, கடினத்தன்மை, அதில் நீரின் பயன்பாடு, அது ரொம்ப முக்கியம். இதை ஒன்று மட்டும் படித்து நான் முடிக்கிறேன். இந்த நீரின் பயன்பாட்டில் மனுஷன் வந்து எப்படி இருக்கணும், அந்த நீர் சேமிப்பு கவிதை ரொம்ப முக்கியமானது. இல்லத்தில் நீர் சேமிக்கும் முறை, வீட்டு குழாயின் கசிவை நிறுத்திவிடு. கசிஞ்சிட்டு கண்டுக்காம போகாத, அதை எப்படியாவது நிறுத்து. உன் வீதியில் வீணாகும் நீரை சேமித்திடு. குளிக்கும் நிலையில் ஒரு கொள்கை வைத்திடு. எப்படி குளிக்கணுங்கிறதுல ஒரு பாலிசியை உருவாக்கு. காலையில் தினமும் குளிப்பதை காத்திடு. குற்றால அருவி குளியலை உன் வீட்டு குழாயிலும் தினம் தேடாதே. காய்கறிகள் கழுவிய நீரை கால்வாய் அமைத்து தோட்டத்தில் விடு. அதை வேஸ்ட் பண்ணாத. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பின்னால் வருது பாருங்க. பல் துளைக்கு முகச்சவரம் செய்யும் சமயம் பார்த்து செய்வது நீர் பாதுகாப்புக்கும் செயலாகும். அதுலயும் கவனமா இருக்கு. சில பேர் திறந்து விட்டுட்டு ஷோ போட்டுட்டே இருப்பான், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான், அங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தண்ணி வேஸ்ட் பண்றது தானே. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு டிராப்பும் ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட இப்ப விழிப்புணர்வு தான் நம்ம பிள்ளைகளுக்கு அது போகும். தண்ணியை திறந்து விட்டு அவங்க பாட்டுக்கு வேற வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி. அந்த பக்கெட் நிரம்பி பக்கெட்ல இருந்து வழிஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். கீழே 500 அடிக்கும் கீழே, 300 அடிக்கும் கீழே, 200 அடிக்கும் கீழே தண்ணியை கொண்டு வரதுக்கு எவ்வளவு வேலை. போர்வெல் போட்டு அதுக்கு ஒரு மோட்டார் வச்சு அதுக்கு எலக்ட்ரிசிட்டி செலவு பண்ணி அந்த தண்ணியை நம்ம 1 லிட்டர் தண்ணியை வெளியே எடுக்கிறது எவ்வளவு செலவு. ஆனா ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து லிட்டர் கணக்கில் தண்ணியை பாழ்படுத்துறோம். அதுல வந்து நீரை சேமிக்கணும் அப்படிங்கிறது. பல் துளைக்கு முகசவரம் செய்யும் சமயம் பார்த்து செய்வது நீர் பாதுகாக்கும் செயலாகும். குழந்தையின் குளியல் உன் கூடவே இருந்தால் கொஞ்சமேனும் நீரை சேமிக்கலாம். அதுக்கு தனியா ஊத்தாத தண்ணி, மேல ஊத்த தண்ணி அது மேல விழுந்தா போதும். குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு நீ அள்ளி தலையில ஊத்தும் போது அந்த குழந்தை மேல விழுந்தாலே போதும். அதுக்கு ஒரு சோப் போட்டு மறுபடியும் குளிச்சு விட்டுறலாம். 2 பேருக்கும் சேர்ந்தே குளிச்ச மாதிரி ஆயிரும். அவ்வளவு தூரம் அவங்க வந்து அந்த வாட்டர் எப்படி அதை சேமிக்கணுங்கிறதுல ஒரு அக்கறை இருந்த ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூக பொறுப்புணர்வு. வீட்டு உபயோக நீரை வீணடிக்காமல் தோட்டம் அமைத்து நிலத்தடி நீரையும் பெருக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். சொல்றதுதான் வந்த கட்டாந்தரையில் வாகனம் கழுவுவதை விட்டு புல் தரையில் வாகனம் கழுவுவதை பின்பற்று. நீ வாகனம் வாண்டிய கழுவுறியா, அதை வந்து ஒரு புல் தரையில நிப்பாட்டி அங்க கழுவு. அதுல இந்த வீணா போற தண்ணி புல்லுக்கு போகும். கட்டாந்தரையில ரோட்ல வண்டியை விட்டு அவன் பாட்டை அடிச்சு கழுவிட்டு இருப்பான். எக்கச்சக்கமா தண்ணி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100-200 லிட்டர் தண்ணி வீணா போகும். அப்படி கழுவுற தண்ணியை வந்து புல் தரையில விட்டா புல்லுக்கு அது பயன்படும். நிலத்தடி நீராகவும் அது கீழே போய் பதியும், சேவாகும். அனைத்து தேவைக்கும் நீரை அளந்து பழகு. உன் மனையின் மகிழ்வு மலை போல் நிலைக்கும். உன் வீட்டில் மகிழ்வு மலை போல நிலைக்கும். தெளிப்பு நீர் சொட்டு நீர் தினமும் உன் தேவையில் புகுத்தி நீரை காத்திடு. ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு பார்வை இந்த பார்வை. அப்புறம் அவங்க நீர்ப்பாசனை சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. 5 வகை நிலங்களில் நீர் சேர்ப்பு எப்படி இருந்துச்சு, நீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து விரிவா பதிவு பண்ணியிருக்காங்க. சின்ன புத்தகம் தான், ரொம்ப அருமையான ஒரு நூல். அவருடைய இந்த அறிவியல் சார்ந்த ஞானத்தை நான் பாராட்டுகிறேன். எனக்கு அந்த ஞானத்தை எல்லாம் விட அவரிடம் மேலோங்கி இருக்கிற சமூக பொறுப்புணர்வை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.
அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நன்றி உரை அவர்களை